ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தனர். செல்வன் மற்றும் எளியவன். செல்வன் ஒரு பெரிய வீட்டில் வசித்து வந்தான். அவனிடம் விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள் மற்றும் ஏராளமான நிலங்கள் இருந்தன. இருப்பினும் அவன் எப்போதும் கவலையுடனும் முகத்தில் புன்னகை இல்லாமலும் இருந்தான். அவன் எப்போதும் என்னுடையது இன்னும் போதாது, எனக்கு இன்னும் அதிகம் தேவை என்று நினைத்தான். எளியவன் ஒரு சிறிய குடிசையில் வசித்தான். அவனிடம் ஒரு கைப்பிடி அரிசியும் பழைய ஆடைகளுமே இருந்தன. ஆனால் அவன் தன் சிறிய குடிசையை சுத்தமாக வைத்துக் கொள்வான். தினமும் காலையில் சந்தோஷமாக பாடிக்கொண்டே வேலைக்குச் செல்வான். ஒரு நாள் செல்வன் எளியவனை பார்த்து, "நீ ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? உன்னிடம் ஒன்றுமில்லையே?" என்று கேட்டான். எளியவன் சிரித்தான். "நண்பனே, என்னிடம் அதிக செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன. எனக்கு குடிக்கச் சுத்தமான நீர் இருக்கிறது. என் வேலையால் களைக்கும் போது தூங்க ஒரு கூரை இருக்கிறது, சாப்பிட உணவும் இருக்கிறது. என்னிடம் உள்ளதற்கு நான் நன்றியுடன் இருக்கிறேன். அதனால என் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது." செல்வன் தான் எவ்வளவு செல்வத்தை குவித்தாலும் ஒருபோதும் மனநிறைவை பெறவில்லை என்பதை உணர்ந்தான். அவன் அன்றிலிருந்து தன்னுடைய தேவைகளை குறைத்து தனக்கு கிடைத்தவற்றில் மகிழ்ச்சி காணக் கற்றுக்கொண்டான். அவனுடைய கவலைகள் விலகின. அவனது மனமும் அமைதியடைந்தது. நீதி, உண்மையான மகிழ்ச்சி நாம் எவ்வளவு செல்வத்தை சேகரித்தோம் என்பதில் இல்லை, நமக்கு கிடைத்தவற்றில் மனநிறைவுடனும் நன்றியுடனும் இருப்பதுதான் வாழ்க்கையின் மிக உயர்ந்த செல்வம். எளிமையான வாழ்வே அமைதியான வாழ்வு. இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.